174 points Nifty plus. Nifty futures வந்து 174, spot வந்து 183 points. Premiumல தான் இருக்கு, 104 points premium. எத்தனை பேர் என்னோட சாட்டர்டே வீடியோ பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியாது. சாட்டர்டே வீடியோவில் ரொம்ப கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன். 18 செக்டார் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம், நிஃப்டி இல்லாது. அண்ட் இந்த 18 செக்டாரில் 10 செக்டார் வந்து புல்லிஷாக இருக்குது, 6 செக்டார் நெகட்டிவாக இருக்குது, ஆனால் பெரிய நெகட்டிவ் கிடையாது. அண்ட் 2 செக்டார் வந்து டைரக்ஷன்ஸ் இல்லாத இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்றதை நம்ம பேசியிருந்தோம். பாயிண்ட் 1. ஃப்ரைடே வீடியோஸில் வந்து 25,000ல் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு, ரைட். அண்ட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து 25,007ல் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. எனி பாயிண்ட் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதும் ஒரு 20, 30, 40, 50 பாயிண்ட்ஸ் வந்து மேலே அட்லீஸ்ட் ஒரு 1 hour சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங்ஸ் வரும். எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. காலையில் 10:30, 10:45 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து நின்றுச்சு. ஸோ மார்க்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,100 தாண்டி நின்றுச்சு. நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் நம்பர்ஸ் சொன்னால் மோஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸாக தான் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. பை டிஃபால்ட் ஸ்பாட் வந்து ஜாஸ்தி நான் வந்து சொல்கிறது கிடையாது, ஸ்பாட்டில் வந்து ட்ரேடிங் கிடையாது. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் மேலே சஸ்டெயின் ஆகும் போதும் ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. 25,000ல் 25,100, 24,900 இந்த கால் எல்லாத்தையுமே வந்து கவரிங் நடந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 24,900ல் வந்து ஆல்மோஸ்ட் 70 lakh கால்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. 24,950ல் வந்து ஆல்மோஸ்ட் 25 lakhs, 25,000ல் க்ளோஸ் டு அபவுட் 61 lakhs. இவ்வளோ கால்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ நேச்சுரலி ஷார்ட் கவரிங்ஸ் வரும்போது மார்க்கெட் மேலே தானே தூக்கிட்டு போகும். எக்ஸாக்ட்லி இதுதான் வந்து ரீசன். நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஞாபகம் வச்சுங்க, ஹெச்டிஎஃப்சி இன்னமும் கவுண்டர் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஐசிஐசி ஆகட்டும், ரெண்டுமே வந்து கவுண்டர் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க் புல்லிஷாக இருக்குது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து கவுண்டர் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டு டவுன் சைடில் இருக்குது, இது கவுண்டர் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதில் போய் உள்ளே மாட்டிக்காதீங்க இப்போதைக்கு. ரிலையன்ஸு, பஜாஜ் ஃபைனான்ஸ், கோட்டாக் கூடயும் வந்து ஃபாலில் தான் இருக்குது, கவுண்டர் ட்ரெண்டில் போயிருக்கு. பட் இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்து கிராஸ் பண்ணி நிற்கிது, ரைட். ஆக்சிஸ் பேங்க் புல்லிஷாக தான் இருக்குது. எட்டர்னல் வந்து அகெயின் பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு லெவல் நம்ம கொடுத்துருந்தோம், 360 லெவலாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் 360 போகிறதுக்கு பதிலாக அரௌண்ட் 335, 40 338 வரைக்கும் போயிட்டு மறுபடி கீழே வந்திருக்கு. 23, 23, 25 அந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னமும் ஃபஸ்ட்டு டார்கெட் எட்டர்னலை பொறுத்த வரைக்கும் 348 to 49, பட் இன்னமும் 360 நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன் பர்சனலி, ரைட். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிங்க. புல்லிஷாக இருக்குது எட்டர்னலை பொறுத்த வரைக்கும். ஆக்சிஸ் பேங்க் புல்லிஷாக இருக்குது. ரிலையன்ஸ் வந்து இன்னமும் புல்லிஷாக இருக்குது, 3-4% வந்து இன்னும் ஃபர்தராக இருக்குது. செக்டார் சாட்டர்டே அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 3% புல்லிஷாக இருக்குன்றது. ஸோ இது மனசில் வச்சிங்க. நெகட்டிவ் சைடில் ஐடிசி நிஜமாகவே நல்லா இல்லை. அண்ட் டாடா ஸ்டீல் வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு, இட்ஸ் ஜஸ்ட் எ புல் பேக். ஞாபகம் வச்சுங்க, டாடா ஸ்டீல் ஆகட்டும், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகட்டும் புல்லிஷாக இருக்குது. ஸோ அதில் ஷார்ட் போயிடாதுங்க, இட்ஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட். பவர் கிரிடு, என்டிபிசி, டைட்டன், அதானி போர்ட்டும் வந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆகுது. இது எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. டெக்னிக்கலி இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தா நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, நைகா, டெலிவரி, பேடிஎம், நௌக்ரி, எட்டர்னல், இவங்க தான் வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்தாங்க. இதில் டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவரி, ரைட். அந்த கம்பெனி வந்து டெல்லி வரி, ரைட். டெலிவரி கிடையாது, டெல்லி வரி. அந்த கம்பெனி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வந்து ஒரு ஹேமர் போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ஹேமர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஹேமரை உடச்சி மேலே வந்து போயிருக்கு. பியூட்டிஃபுல் பிரேக் அவுட், ரைட். வால்யூமும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. சேம் பேட்டர்னில் தான் வந்து பேடிஎம்மும் இருக்குது. பேடிஎம்மும் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக வந்து பிரேக் அவுட் ஆகி லாஸ்ட் வீக்கே பிரேக் அவுட் ஆச்சு அண்ட் புல்லிஷாக இருக்குது. பிஎஸ்சி இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. போன வாரம் வந்து சரிஞ்சு வந்துச்சு, ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துச்சு. இன்றைக்கி அந்த ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுத்து பாருங்கள்.
பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. அது யூனியன் பேங்க் ஆகட்டும், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இது எல்லாமே வந்து பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு. நான் சார்ட்டை பார்க்கல, நம்பர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆன லெவல், நான் வந்து சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸு. இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 3% அப்பாக இருக்குது. 3%, ஆமாம் 3% அப்பாக இருக்குது. க்ளோஸ் ஆன லெவல் வந்து 7150. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 72. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம். 72 பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பியூட்டிஃபுல் முக்கியமான ட்ரெண்ட் லெவல், ரைட்? மந்த்லி லெவலில் ஒரு முக்கியமான லெவல் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் டீல் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. யூஎஸ் வந்து பிஎம்ஐ டேட்டா ஃப்ரைடே அன்றைக்கி அவங்களோட பிஎம்ஐ டேட்டா சூப்பர் டூப்பராக வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு டவ் ஜோன்ஸு. அவன் இந்த சைடு முழுவதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல, ரைட்? பிஎம்ஐ டேட்டா பெருசாக வந்தோடனே பெருசாக வரல. ஆக்சுவலாக அவங்க வந்து 54.1 என்னமோ இருந்தாங்க. எதிர்பார்த்தது வந்து 53.6, வந்தது வந்து 53.9. கீழே உழுவுறான், ரைட்? உளுந்தது வந்து எதிர்பார்த்ததோட கம்மியாக உளுந்ததுனால அவங்க வந்து கொண்டாடுறாங்க. எனக்கு தெரியல ஜான் சருங்கன்னா என்ன, மொளம் சருங்கன்னா என்ன, நிச்சயமாக வந்து சறுக்குறாங்க. இதுதான் வந்து உண்மை. அண்ட் யூஎஸோட டேட்டாஸ் அடுத்த குவார்ட்டர், அதாவது இந்த குவார்ட்டரில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ப்ராபப்ளி அந்த கொண்டாட்டங்கள் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஷட் டவுனில் இருக்கிறாங்க. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் யூஎஸ் கவர்மெண்ட்டில் வந்து யாருக்குமே வந்து வேலை கிடையாது. ஷட் டவுனில் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த கொண்டாட்டமும் ஒன்று இருக்குது, ரைட்? ஆனால் யூஎஸ் வந்து ஃப்ரைடே இன்னைக்கு 500 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்து க்ளோஸ் ஆகும்போது சம்வேர் க்ளோஸ் அபவுட் 280 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு டவ் ஜோன்ஸு. ரைட் நவ் இன்னமும் யூஎஸ் மார்க்கெட் ஷட் டவுனில் தான் இருக்குது. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் வந்து கொண்டாடுது. டாலர் இண்டெக்ஸே சம்வேர் க்ளோஸ் அபவுட் 98+, 98.2 வந்து நிற்கிது. ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பார்க்கும்போதும் 97 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. 98+ வந்து நிற்கிது. வேலை எல்லாம் போச்சுன்னு சொன்னால், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் வேலை போயிடுச்சுன்னு சொன்னால், கவர்மெண்ட்டுக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேணாம்ல, அதுதான் வந்து அவங்களுக்கான செலிப்ரேஷன். பட் எங்கே காட்டுவாங்க? கோல்டு வந்து ரைட் நவ் க்ளோஸ்ட் அபவுட் 1.17, ரைட்? 1.25% பக்கமாக வந்து ஏறி இருக்குது. $51 நம்ம பார்க்கும் போதும், அதாவது இந்த ப்ரோக்ராம் பண்ணும் போதும் $51 இருந்துச்சு. இப்போ வந்து $47 இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 12,300 rupees பக்கமாக இருக்குது. 10 ரூபா இன்னும் பின்ன இருக்குது. 12,300 rupees பக்கமாக இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,53,000 இருக்குது. இது வந்து பர் கேஜி 999 குவாலிட்டி சில்வர். அண்ட் ருப்பியை வந்து அதே லெவலில் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் ஏதாவது 88.80 அந்த ஜோனில் தான் இருக்குது. ஒரு 3 பைசா கம்மியாக இருக்குது. 88.80 தான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் இருக்குது. யூஎஸில் வந்து ஒரு கிளாரிட்டி வந்தால் தான் ஃபர்தர் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூஎஸ் ரஷ்யா ஒரு பதட்டம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த சைடு யூஎஸ் வந்து மிரட்டி இந்த சைடு இஸ்ரேலையும் ஹமாஸையும் வந்து உட்கார வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இது உட்காரமா இல்லையான்றது தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் 2 பேருமே வந்து நிப்பாட்டி வச்சிட்டு இருக்காங்க. வில் வெயிட் அண்ட் சி. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் ரியல் பாலிட்டிக்ஸ் இருக்குது. $17 trillion யூஎஸ்க்கானது. ஸோ இதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 1.3% அப்பாகி 10.19 அங்கே தான் நிற்கிது. ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி வந்து 25,100 தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. 1.4 crore வந்து ரைட் ஆகிருக்கு. 25,200லேயும் 1.4 crore தான் ரைட் ஆகிருக்கு. ஸோ அப்சைடு வந்து லிமிட்டடாக இருக்குது. அண்ட் டவுன் சைட்லேயும் வந்து 25,000 ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆகிருக்கு. நிஃப்டி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 25,077. அதுதான் வந்து பெஞ்ச் மார்க், ரைட்? ஃபியூச்சர்ஸ் வந்து 25,181 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எங்கேயாச்சும் ஒருத்தர நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் மேலே தூக்கிச்சனால் சரியான ஷார்ட் கவரிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் க்ளோஸ்ட் அபவுட் 4.5 கோடி புட்டு எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 25,000 வந்து 1.5 crore புட்டு வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டு இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. பெரிய செவராக வந்து தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. கால் சைட்லேயும் ஆகட்டும், புட் சைட்லேயும் ஆகட்டும்.
ஸோ நாளைக்கு மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கே ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.